வணக்கம் நேர்களே. ஸ்விக்கி, ஜொமேட்டோலலாம் நீங்க ஆர்டர் பண்ணி ஃபுட்டோ, இல்ல இன்ஸ்டாமார்ட் ஏதாவது முக்கியமான பொருட்கள்லாம் நீங்க வாங்குற மாரி ஆட்களா இருந்தா, ரீசென்ட்டா இந்த ஒரு 10 நாள்ல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்டின்னா, டெலிவரி பார்ட்னர்ஸ் கிடைக்காம பெரிய ப்ராப்ளமா மாறியிருக்கும். விச் இஸ் அதோட அவுட்புட் எப்டி இருக்கும்னா, 5 நிமிஷத்துல வர்றது 15 நிமிஷம் ஆகுறத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 2வது நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆஃப்லைன் போனது. 1 வாரமா அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அந்த லிஸ்டிங்லயே இல்லாம இருக்கும். 3வது சர்ஜ் ஃபீ அதிகமா குடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்படியே கொண்டு வந்து குடுத்தாலும் 1008 ப்ராப்ளம் இருக்கும். நம்ம உடனே Swiggyக்கோ, Zomatoக்கோ ஃபோன் பண்ணி, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இது வந்து ரீசென்ட்டா ஒரு 10 நாள்ல மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏன் இது நடக்குது? என்ன காரணம் இதனால? ஏன்னா ஆனந்த் சார் வந்து Swiggy, Zomato மாதிரியான நிறுவனங்கள் லிஸ்ட் பண்ணும்போதே, இது எங்க போகப்போது? இது இப்படிதான் ஆகப்போகுதுன்னு அவரு முன்னாடியே சொன்னார். அது லிஸ்ட் ஆகும்போதே அதுக்கு முன்னாடியே கூட அத சொல்லியிருந்தார். அந்த மாரி தான் இது நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. பட் நம்ம அத டெய்லி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால, அன்றாட வாழ்க்கையில இது நம்மள அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் இது நடக்குது? எதனால? அப்படிங்கிறது ஆனந்த் சார் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாரு. அவர்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் ரீசென்ட்டா இப்போ நேத்து வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு Swiggyல ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் சார். 1 வாரம் ரெகுலரா அந்த கடையில வாங்குறேன். 1 வாரமா அந்த கடை திறக்கவே இல்ல. சரி வேற கடையில ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணா சர்ஜ் காஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ரூ. 30 ரூ. 40 எக்ஸ்ட்ரா போட்டான். சரி ஓகேன்னு அதையும் குடுத்து பண்ணுனா, வந்த பையன் வந்து வீடு தெர்ல, வழி தெர்ல இந்த மாதிரியான விஷயங்கள். கேட்டா நான் இப்ப தான் டெலிவரி பண்றேன். ஸோ இதுக்கு பின்னாடி என்னதான் சார் ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு? விலைவாசி இன்கிரீஸ் ஆகுறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்மகிட்ட இருந்து கறக்குறாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இதில என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு பண்றவங்கலாம் ஊர்லேருந்து வேலை தேடுறவங்க தான் முக்காவாசி பேர். ம். சில பேர் மெட்ராஸ்லயே இருக்கிறவங்க இருந்து, இது ஒரு அடிஷ்னல் இன்கம் பண்றவங்களும் இருக்காங்க. தட் இஸ் ம். இப்போ ஆல்ரெடி எனக்கு மெட்ராஸ்ல லோவர் மிடில் கிளாஸ் வீடு இருக்குன்னு வைங்க. நான் இத ஒரு அடிஷ்னல் இன்கம்மா ம். செய்வேன். தட் இஸ் நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். எங்க வீட்ல மத்தவங்கலாம் வேலை பார்க்குறாங்க. இந்த வேலை பார்த்து எனக்கு ஒரு 20, 30,000 கிடைச்சா, இந்த வேலைய நான் பார்ப்பேன். இது ஒரு மைனாரிட்டி க்ரௌட். ம். மெஜாரிட்டி எப்படின்னா, இப்போ சுற்றி இருக்கிற ஊர்லேருந்து நீங்கள் மெட்ராஸுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் தங்குறது, இல்லாட்டா 4 பேர் 6 பேர் ஒரு ரூமில் தங்கி, அவங்க இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பாம்பேயில் ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒரு இன்ஸ்டாகிராம் வைரலாக போச்சு. ஒரு அட்டத்துக்குள்ளே ஒரு பையன் மேலே ஏறி படுப்பான். ம். நான் தான் இன்றைக்கி என் வேலை முடிஞ்சிடுச்சு ஸ்விக்கிம்மா. எல்லாரும் காசு அனுப்பிச்சா அவனுக்கு நிறைய காசு அனுப்பிச்சாங்க. அவன் ஒரு அட்டத்து மேலே ஏறி, ஒரு ஏணி மேலே ஏறி ஒரு ரூம்குள்ளே போய் ஒரு பொந்துக்குள்ளே படுத்துட்டு இதான் என் ரூமும்மா பாம்பேயில். முக்கால்வாசி பேர் நீங்கள் ஸ்விக்கி, ஜொமாட்டோ டெலிவர் பண்ணுறவங்க என்ன மாதிரி கோர் ஏரியா விட்ருங்க. நான் இருக்கிறது மயிலாப்பூர் அது அங்கே விட்ருங்க. இந்த ரிமோட் ஏரியாவில் எல்லாமே இப்போ நீ சொல்கிற பெருங்குடி இது மாதிரி ஏரியாலலாம் வெளியூர்லேருந்து மக்கள் அங்கே தங்கி வேலை செஞ்சுட்டு அதை இன்னொரு நிரந்தரமான வேலையை தேடுறாங்க. நம்ம கம்பெனிலேயே அதுமாதிரி நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்விக்கி, ஜொமாட்டோவில் டெலிவரி பாயாக இருந்தவங்க நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு ஓ! ஓகே, வந்திருக்காங்க. ஓகே. அதை இன்ஸ்டாகிராம்லேயே எழுதியிருக்கான். ம். ஸோ நான் இன்ஸ்டாலேயும் என் லிங்க்டின்லேயும் ஒரு போஸ்ட்டாகவே போட்டோம். ம். இதில் என்ன விஷயம்னா, இப்போ 2 நடந்துருச்சு. இப்போ இந்த கமர்ஷியல் சிலிண்டர் ஷார்ட்டேஜ் வந்ததில் உங்களுக்கு ஆதார் கார்டு, ஜிஎஸ்டி இருந்தால் தான் உங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டரே கொடுப்பான். ம். ஸோ இல்லாட்டா நீ பிளாக்ல வாங்கணும். இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குல்ல, தள்ளுவண்டியில் போடுற கடை, சின்ன கடையெல்லாம் அவங்கள்ட்ட ஆதார், ஜிஎஸ்டிலாம் கிடையாது. இப்போ நம்ம விஎம் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்க விஎம் ஸ்ட்ரீட்லேயே எனக்கு தெரிஞ்ச 5 கடை மூடிடுச்சு. தட் இஸ் இன்ஃபார்மலாக பண்ணுறவங்க நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவனால் கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் வாங்கவும் முடியல. வாங்கினாலும் இந்த காஸ்ட்டில் விற்கிறதுக்கு ஒன்று கட்டுப்படியாது. இப்போ அவங்களாம் தான் நீ சொல்கிற ரெஸ்டாரண்ட்டு, க்ளவுட் கிச்சன் மாதிரி வீட்டு வாசலில் அங்கே இங்கே போட்டு விற்றுன்னு இருந்தவங்கலாம் இட் இஸ் நாட் மோர் ப்ராஃபிட்டபுள். ஓகே. அவனுக்கு இதுவும் கிடைக்காது, எது சிலிண்டரும் அவனுக்கு ஜிஎஸ்டி அது இந்த நம்பர்லாம் இல்லைன்னா அவனுக்கு கிடைக்காது. தள்ளுவண்டி கடையெல்லாம் இப்போ கஷ்டம். ஏன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீ ஜிஎஸ்டி கட்டணும். அவன் ஏணி வச்சு எப்படி கூச்சாலும் 20 லட்ச ரூபா டர்ன் ஓவர் அவனால் பண்ண முடியாது. அதனால் அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பரும் இருக்காது. அவன் ஜிஎஸ்டி போட்டான்னா அடுத்த நாள் நம்பர் போட்டு நில் டர்ன் போட்டாலே அடுத்த நாளைக்கு ஆஃபீஸர் போயிடுவாங்க. ஏதாவது கலெக்ஷன் பார்க்க முடியுமான்னு போயிடுவான். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதுதான் நீங்கள் சொல்கிற ஆட்கள் இந்த சின்ன கடையெல்லாம் மூடிடுச்சு. இப்போ இது மாதிரி கடை மூடினதுனால இப்போ இந்த வெளியூர்லேன்னு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க.
இப்போ திருவள்ளூர்லேருந்து மெட்ராஸ் வரான்னா 3 நாள் இங்கே இருப்பான், 2 நாள் வீட்டுக்கு போயிடுவான். ம். 5 நாள் இங்கே இருப்பான், 2 நாள் வீட்டுக்கு போவான். ம். அவன் இங்கே ரூமில் 6, 7 பேர் வச்சுருந்து தொங்கின்னு இருப்பான். இப்போ அவனுக்கு சிலிண்டர் கிடைக்காது. ம். அவனுக்கு சமைக்கிறதுக்கு சிலிண்டர் கஷ்டமாயிடும். சரி, அவன் சிலிண்டர் இப்போ நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்களே, வெளியூரில் வேலை செய்கிறவங்களே, வெளியூர்லேருந்து வந்து ரூமில் இருக்கிறவங்களுக்கு எங்கே சின்ன சின்ன கடையெல்லாம் மூடிடுச்சு. ஒரு வேளைக்கு ஒரு வேளை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இன்னொரு வேலையை அட்ஜஸ்ட் பண்ணுற லெவலில் இருக்காங்க. ம். அதில் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா அது 200 ஆகிடும். ஸோ வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி அங்கே சாப்பிட்டு மீதி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறோம். ஸோ இது வந்து அட் அ லெவல் வேர் பீப்புள் ஆர் மேக்கிங் 40,000 45,000. ஐ எம் சீயிங் திஸ். நம்ம கம்பெனியில் கம்பெனி டேயில் நான் எல்லாத்தையும் பேசினால இந்த ப்ராப்ளம் தெரிய வரும். ம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிம்பிளாக இந்த ஸ்விக்கிக்காரங்க வந்து இருக்கான்னு வைங்க. ம். ஒரு வீட்டில் இருந்து அவன் வந்து 3 வேளை சாப்பிட்டு பைக்கு இந்த ₹4 ₹3 ஏறித்து முதல்ல 10 நாளைக்கு பெட்ரோல். முன்னாடி. ஆமா. பெட்ரோல் விலை ₹3 எக்ஸ்ட்ரா கொடுத்து பைக் இஎம்ஐ கட்டி அவனால் இந்த வேலையில் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு 20 25,000 கிடைக்கலாம் இதெல்லாம் டெலிவரி பண்ணி. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவனால் வந்து அந்த வேலை சஸ்டெயின் ஆகுது. ம். இப்போ நான் திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கேன், இங்கே ரூம் எடுத்து எஸ்பெஷலி இந்த சாப்பாடு கேஸ் இல்லாததுனால அவன்லாம் தான் தள்ளுவண்டியில் தான் சாப்பிடுவான். அவனால் போய் உட்லண்ட்ஸ்லேயோ சரவணபவன்லேயோ சாப்பிட முடியாது. ம். ஸோ அவன் தள்ளுவண்டிக்காரனை நீ மூடிட்ட கடையை, இவன் எங்கே சாப்பிடுவான்? ட்ரூ சார். ஏன்னா, இப்போ நேத்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணது வந்து இந்த பர்மீஸ் ஃபுட் அத்தோ, மொய்ங்கா அந்த மாதிரியான ஃபுட். அது வந்து இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ல, ரோட் சைடில் இருக்கிற ஹோட்டல்ஸில் அந்த அங்கிருந்து தான் ஆக்சுவலாக ஸ்விக்கி, ஜொமேட்டோலயே அனுப்புவாங்க. இந்த ஃபுட்டே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து லிங்க் ஆகுது. ஏன்னா, அந்த சின்ன கடையை அவன் க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்கள் பக்கத்து தெருவில் போய் பாரு, 4 கடை மூடிடுச்சு. நீ வந்து நம்மகிட்ட வேலை செய்கிற பசங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க எங்கே கடை மூடிடுச்சுன்னு. ம். ஸோ இப்போ அவனால் வந்து அவனோட சாப்பாடும் கஷ்டம், ம். அவன் பெட்ரோலும் ஜாஸ்தி கொடுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு அவன் 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓடணும்னு வச்சுக்கோ. ம். மினிமம் 5லேருந்து 6 லிட்டர் பெட்ரோல் போடணும். ஆமாம். ₹25 பெட்ரோல் ஏறிடுச்சு, இது ஏறிடுச்சு, இது சாப்பாடு செலவு ஏறிடுச்சு. ஸோ அவன் ஊருக்கு அனுப்ப போகிற பணம் குறைஞ்சிருச்சு. ஸோ அவன் எதுக்கு இங்கே வேலை செய்யணும்? இங்கே வேலை செஞ்சு ஏதாவது ஊருக்கு பணம் அமிச்சாதான். நான் 30,000 சம்பாதிச்சேன், ஒரு 10,000 கொண்டு போய் ஊரில் கொடுத்தேன், எங்கள் திருவள்ளூரில் என் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொடுத்தேன் நான் தான் அவனுக்கு மீனிங். நான் சொல்ல திருவள்ளூர், செங்கல்பட்டு இங்கேன்னு வரவங்கெல்லாம். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தஞ்சாவூர்லேருந்தான் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் தான். நான் பார்த்ததை சொல்கிறேன். ஓகே. அவங்களுக்கு இட் இஸ் நார்த் இந்தியனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த அக்ரலிக் ஃபைபர் வச்சு ஸ்போர்ட்ஸ் வேர் பண்ணுற கம்பெனியை மின்ட்டில் ஒருத்தர இன்டர்வியூ எடுத்திருக்காரு உங்கள் ஊர் திருப்பூரில். ம். அவர்கிட்ட 1100 பேர் வேலை செய்கிறாங்க. ம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் பேங்க் லிமிட்டை 50% ஏற்றி ம். நான் வந்து ஹையர் ப்ரைஸில் சைனாலேருந்து ஃபேப்ரிக்லாம் வர வச்சிட்டேன். ம். பட் என்னோட நான் என்ன ஹாஸ்டல் போட்டு, திருப்பூரில் ஹாஸ்டல் ரொம்ப காமன், ம். ஹாஸ்டலில் போட்டு ஒரு 1200 பேரை வச்சுருந்தேன். அவங்க வந்து சப்பாத்தி கேட்குறாங்க. ம். முன்னாடி கேஸ் சிலிண்டர் வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் போட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் போட்டால் சப்பாத்தி சரியாக வரலன்னு ஒரு 400 பேர் ஓடி போயிட்டான். ம். ஸோ அவன் என்ன எல்லா மெட்டீரியல், பேங்க்கில் லிமிட்டு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாலும் 1100 பேரில் 400 பேர் ஏன் ஓடிட்டான்னா, ஒன்ட்ட இனஃப் கேஸ் இல்லை டு மேக் சப்பாத்தி. ம். சப்பாத்தி தான் அவனோட ஸ்டேபிள் ஃபுட்டு. ம். அதை சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் அது வந்து மின்ட்டில் பெருசாகவே எழுதியிருந்தாங்க. ம். ம். அவன் வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஓகே. ஸோ நீ வந்து ஒன்று இந்த கடைகள் நிறைய மூடினது, ம். 2வது நீ வந்து பெட்ரோல் விலை ஏற்றினது, ம். 3வது அவனுக்கே சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ம். ஸோ அந்த அவன் ஒரு பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக வரல, அவன் ஃப்ளோட்டிங்னா இங்கே வேலைக்கு வந்தான். ஃப்ளோட்டிங் க்ரௌட். ம். அவனுக்கு எதுக்கு இவ்வளோ கட்டப்பட்டு இருக்கணும்னு ஊருக்கு போயிட்டான். 1971லேருந்து ம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா இஸ் சப்ளைங் ஆர்ம்ஸ் டு பாகிஸ்தான். ஸோ ஓகே. அவனால் அமெரிக்காலையும் வாங்க முடியல, ரஷ்யாலையும் வாங்க முடியல. அவன் என்ன பண்ணுறான், அமெரிக்காவுக்கும் பூனை மாதிரி இருக்கான், காலுக்கும் காவலன். நீ வந்து அமெரிக்கா சைனா பற்றிலாம் போவான்னா, பக்கத்து ஊரில் இருக்கிற பங்களாதேஷ் as higher per capita income than you. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா, ரூபா வரி சரியாக அணுகாமல் 96 90 பைசா வரைக்கும். அக்டோபர் 2021லேருந்து
இன்னைக்கு 2026 மே வரைக்கும் நியர்லி 5-year பீரியடில் FIA has made 0 profits in Indian index. இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் சொல்றீங்க. அதில் தான் பார்ப்போம், பின்ன ரூபாலியா பார்ப்பான். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.